வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த பூம் டேபிள் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படிலாம் மாடிஃபை பண்ண முடியும், அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு அசம்பிளி ஃபைல் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ண ஃபைல் தான். இப்போ நான் நியூவில் வந்து ட்ராயிங் போய்க்கிறேன். நார்மலாக நம்ம வந்துட்டு A3 ட்ராயிங் ஷீட் எடுத்துக்கிறேன் எம்டி ஃபார்மேட்டில். இதில் நம்மளுடைய வியூ கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கிறேன். அப்ளை, ஓகே. தென் கொஞ்சம் ஸ்கேல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் நான் வந்து ஒரு 0.7, ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை நான் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் வியூ. ஸோ மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் வியூ, அதே மாதிரி இந்த சைடு ஒரு ப்ரொஜெக்ஷன் வியூ க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒயர் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஒயர் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ பூம் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் இந்த டேபிள் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ டேபிளில் போய்ட்டு இந்த டேபிளில் போனீங்க அப்படின்னாலே நம்ம வந்துட்டு குயிக் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த பூம் டேபிள்னே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பூம் டேபிளில் வந்து நிறைய டைப் இருக்குது. நம்மளுக்கு என்ன மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரியான பூம் டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டேபிளே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே வேணுமோ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணதையும் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த அசம்பிளியில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஃபைல்ஸும் எனக்கு ஓப்பன் ஆகிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது கீழேருந்து மேலே போகிற மாதிரியான டேபிள் இது. ஸோ சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, பார்ட் நேம் கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் நோட். நமக்கு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காட்டர் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ராடு வந்து 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் வந்து 1 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது மாதிரி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணுறதை பற்றி நிறைய பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் அது மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். அடுத்தது நீங்கள் இந்த டேபிள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், க்ரியேட் பலூன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பலூன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா டைப் இருக்குது. ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே டைமில் க்ரியேட் ஆயிரும். இல்லை உங்களுக்கு வியூ வைஸ் வேணுமா, காம்பனண்ட் வைஸ் வேணுமா, இல்லை காம்பனண்ட் அண்ட் வியூ ரெண்டு கம்பைன் பண்ண மாதிரி வேணுமா, இல்லை ரெக்கார்டட் வேணுமா அப்படிங்கிற நீங்கள் வந்து செப்பரேட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணது எனக்கு இங்கே பாருங்கள் 1 2 3. ஸோ 3 பூம் டேபிள் க்ரியேட் ஆகிருச்சு. இந்த 1 2 3 எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த டேபிள் இருக்கக்கூடிய ஐட்டம் நம்பரை தான் வந்து இந்த 1 2 3 மீன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த 1 வந்து இங்கேருந்து எனக்கு கிளியராக விசிபிளாக இல்லை, எனக்கு இந்த சைடு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். நம்ம டைமென்ஷன் பார்த்த மாதிரியே வந்துட்டு மூவ் டு வியூ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த வியூக்கு வேணுமோ அந்த வியூக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் டெக்ஸ்ட் ஸ்டைல் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே போய்ட்டு இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஹைட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். இன்னும் வந்துட்டு எடிட் அட்டாச்மெண்ட்டு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட் எனக்கு இந்த இடம் கரெக்டாக பிக் ஆக வேணாம், எனக்கு வந்து இந்த பிளேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த பிளேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அட்டாச்மெண்ட் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிடும். ஸோ இரேஸ், டெலிட், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளியர் மூவ் பலூன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆயிரும். ஹைபர் லிங்க் கூட நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹைபர் லிங்கோட URL லிங்க் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு பிளேஸுக்கு போகிற மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்துட்டு இந்த பலூன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஃபரன்ஸை நீங்கள் ஏதாவது ஒரு பலூனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்க முடியும். இல்லை மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எங்கே வேணாலும் நம்ம பர்டிகுலர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பார்ட்டை ரெஃபரன்ஸாக பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய பலூன்ஸ் வந்து இங்கே பாருங்கள் 3 ரெஃபர் அப்படின்னு வந்து கீழே டெக்ஸ்ட் ஆட் ஆகிரும். ஸோ வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்து மெர்ஜ் பலூன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2-3 பலூன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், 2 மெர்ஜ் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து மெர்ஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த 2 வந்துட்டு ஒரே நேமில் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு சில வியூஸில் பார்க்கும்போது இப்போ இந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு 2 பார்ட்டும் ஒரே வியூவில் தெரியும். ஸோ அது மாதிரி சமயத்தில் இது மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு மறுபடியும் இன்னொரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாலும், இன்னொரு பலூன்ஸ் வேணும் அப்படின்னாலும்
நீங்கள் போய்ட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ பலூன்ஸ் வேணுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்துட்டு க்ரியேட் பை வியூ போய்ட்டு இந்த வியூவுக்கு ஒரு பலூன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 1 and 2 க்ரியேட் ஆகிடுச்சு. 3 வந்து க்ரியேட் ஆகாது. என்ன ரீசன்னா 3 வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ மற்ற 2 வியூஸ் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம பலூன்ஸ் ஒவ்வொரு வியூஸுக்கு வேணுனாலும் நம்ம தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் குறிக்குது. ஸோ எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிக்குது. பட் இதில் நமக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டியும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு பார்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு சில இடத்துல 2 பார்ட் 3 பார்ட் இது மாதிரி வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்னும் நம்ம ஃபேஷனர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டி ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கும். ஒரு 30 40 அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பார்ட்ஸை பொறுத்து நிறையா குவான்டிட்டி வரும். ஸோ இந்த குவான்டிட்டியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பலூன்ஸில் குவான்டிட்டியும் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே வரணுமா, ரைட் சைடு இருந்தால் டாப்பில் இருந்தால் அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிள் பாருங்கள் கீழேருந்து மேலே போகிற மாதிரி, அதாவது கீழே ஐட்டம் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் 1 2 3 4னு கீழேருந்து மேலே போகிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம மாற்றி சூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆயிரும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இது பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். பட் இதில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இப்போ இது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐட்டம் நம்பர் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து கீழே வர்ற மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டேப் இருக்குது, பூம் பலூன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த பூம் பலூன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட் ஒன்று வந்து சிம்பிள், அது வந்து நார்மலாக அந்த 1 2 3 இருக்கக்கூடியது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட்டு, அந்த ஒரு சர்க்கிளை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே பாருங்கள் நான் செலக்ட் பண்ணது இங்கே மாறிச்சு, நீங்கள் பார்க்கலாம் 1/3 1/2 2/1 அது மாதிரி. ஸோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது .sym ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு கூட இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தது இங்கே பாருங்கள் இதில் நமக்கு அந்த குவான்டிட்டியும் ஆட் ஆகிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிட்டாச் பலூன்ஸ்னு இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த மெர்ஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 2 பலூன்ஸை கூட இப்படி மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்படி மெர்ஜ் பண்ண பலூன்ஸ் உங்களுக்கு டிட்டாச் பண்ணணும், 2ஆக டிவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆக வந்து டிவைட் ஆகிடும். குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதே மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரியே தான். இந்த குவான்டிட்டி ஒரே மாதிரி 2 இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து 2 of 2 அப்படின்னு இதை மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 of 1 அப்படின்னு மார்க் ஆகிருக்கு. பட் இது ரெண்டுமே வந்து ஒரே சாப்பிட்டு தான் குறிக்குது இல்லையா? ஸோ இது மாதிரியான பிளேஸில் வந்து இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இங்கேயும் இது வந்து இங்கேயும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ரீடிஸ்ட்ரிபியூட் குவான்டிட்டி அப்படிங்கிற இந்த டேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் நான் ஃபஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இது பார்த்தா 2 இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும். 2/2 அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இப்போ வந்து 2/1 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை அடுத்து கிளிக் பண்ணுறேன், இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம இந்த எவ்வளோ குவான்டிட்டி எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதும் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இன்னும் இந்த பலூன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்து பலூன் நோட். இந்த பலூனில் நீங்கள் ஏதாவது நோட் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு ஒரு மெனு மேனேஜர் ஓப்பன் ஆகுது. இந்த மெனு மேனேஜரில் லீடர் லைன் வேணுமா, வித் லீடர் லைனா, வித்தவுட் லீடர் லைனா அது நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்களா இல்லை ஃபைலிருந்து ரிசீவ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடியது ஹரிசானலாக வெர்டிகலா இல்லை ஆங்குலரா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டாண்டர்ட் லீடரில் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை வந்து டேஞ்சென்ட் லீடர் யூஸ் பண்ண போகிறோமா, இது மாதிரி ஸ்டைல்ஸ் எந்த மாதிரியான ஸ்டைல் வேணும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து மார்க் நோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். இந்த இடம் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஓகே. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி யாரோ இருக்கணும் என்ன அப்படின்னு. ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நான் கொடுத்ததையும் எந்த இடத்துல நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்குது, எந்த இடத்துல நோட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் வந்து இப்போது இந்த இடத்துல நான் வந்து நோட் ட்ரா பண்ணுறேன். ஸோ என்ன நோட் கொடுக்க போகிறோம், ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு க்ரையோ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே. அகைன் நம்ம நோட் கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்குது, ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைன் அப்படிங்கிற மாதிரி. நான் அதுக்கடுத்து எந்த நோட்டும் கொடுக்க போகல, அதனால் அகைன் நான் டிக் மார்க் கொடுத்துட்றேன். டிக் மார்க் கொடுத்து இங்கே பாருங்கள் இந்த சர்க்கிளுக்குள்ளே க்ரையோ அப்படின்னு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ லீடர் லைன் இல்லாமல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் வித் லீடர் லைன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா
ஏதாவது ஒரு பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டில் நீங்களே மேனுவலாக ஏதாவது நோட் கொடுக்கணும் அப்படின்னாலும் இது மாதிரி பலூன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பலூன்ஸ்குள்ளே நோட் கொடுத்துக்க முடியும். அடுத்தது வந்துட்டு கிரியேட் ஸ்னாப் லைன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்துட்டு பலூன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து இந்த எல்லா பலூன்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஒரே லைனில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்னாப் லைன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்னாப் லைன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இப்போ பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கிற மாதிரி ஆல்ரெடி வியூ யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து நம்ம ஆப்செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்லேருந்து நான் வந்து முன்னாடியோ பின்னாடியோ ஆப்செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் அந்த லைனை சூஸ் பண்ணிவிட்டேன். எவ்வளோ தூரம் நான் ஆப்செட் பண்ண போகிறேன், நான் வந்து 2 mm கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஆப்செட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒரு லைன் கிரியேட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம எல்லா பலூன்ஸையும் நம்ம வந்து இது மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு வர பலூன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இது மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்னாப் லைன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இதில் நீங்கள் எதாவது அடிஷ்னலாக ஒரு சிம்பிள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்துட்டு இந்த பலூன்ஸில் போனீங்கன்னா ALT பலூன் சிம்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்டர்னேட் பலூன் சிம்பிள்ஸ். யூசர் டிஃபைனாக நம்ம ஏதாவது சிம்பிள்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய கம்பெனி லோகோஸ் இல்லை வந்து ஏதாவது ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மேபி அதை யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பலூனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பலூனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்ததே உங்களுக்கு ஒரு மெனு மேனேஜர் ஓப்பன் ஆகும். இந்த மெனு மேனேஜரில் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ரிட்ராக்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி .sym இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு டிராயிங் இல்லை சிம்பிள்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள்ஸை ஓப்பன் பண்ணி இந்த பலூனுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஒன் கிளியர் ரீஜன். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணதையும் நம்ம இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா பலூன்ஸும் கிளியர் ஆயிரும் எக்ஸப்ட் நோட். ஸோ அந்த நோட் அப்படிங்கிறது அது பலூன்ஸில் வராது. நீங்கள் அது வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் அந்த ஸ்லாப் லைன் கூட நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணோம் அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து இந்த பலூன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி அசம்பிளி மோஸ்ட்லி வந்து இந்த பலூன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசம்பிளியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அசம்பிளியில் இது மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ், குவான்டிட்டி இல்லை சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த பலூன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருப்பீங்க. சேம் டைம்ஸ் அந்த பூம் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருப்பீங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.